தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு என். கோபாலசுவாமி அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் 2026 பொறுத்தளவில் 85% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது குறித்து நேற்று இரவு முதலே பெரிய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த அளவிற்கு வாக்கு சதவீதம் அதிகரிப்பான காரணமாக நீங்க முதன்மையாக கருதுவது எதனா? முதல் முறை வாக்காளர் வந்திருக்காங்க, அவங்க எந்தூசியாஸ்டிக்கா ஓட் பண்ணுவாங்க. இது ஒண்ணு, இதுதான் மெயின் சமாதானம். ரெண்டாவது, 1 கோடி கிட்டத்தட்ட 75 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இல்லைங்களா? ஆமா ஆமா. ஸோ நீங்க இத வகுக்கிற எண்ணு வந்து குறைஞ்சி போச்சு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாருங்க. அது 5-6% மேலே வரும். அதான் 6 கோடியிலேருந்து எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதே 5.5 கோடியிலேருந்து எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஓட்டு போட்டவர்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடும். அந்த 10-15-20 லட்சம் கூட ஓட்டு போட்டுக்கலாம். அதான் ஒரு புதுசா ஒருத்தர் வரதுனால ஒரு எந்தூசியாசம் இருக்கலாம். புதுசா ஒருத்தர் களத்துல இறங்கி இருக்காரு அப்படின்ட்டு. இளைஞர் புதுசா முதல் தடவை ஓட்டு போடுறவங்க எந்தூசியாஸ்டிக்கா அவங்க ஓட்டு போடுறதுக்கு தயாராகி வந்திருப்பாங்க. நிறைய இடத்துல இப்ப சென்னையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஓட்டர் இதுல இருந்து நீக்கப்பட்டதுனால அதனோட விளைவுகள் நான் எதிர்பார்த்த விட ஜாஸ்தியா வந்திருக்கு. நான் முதல்ல என்ன எதிர்பார்த்தேன்னா, அப்போக்கோர்ஸ் நான் வெளியூர் போறவங்களை மாத்திரம் கணக்கு வச்சு 5% வித்தியாசப்படும் நினைச்சேன். அதாவது வெளியூர் போறவங்க எத்தனை பேர் போறாங்களோ அவங்க பேர்லாம் இங்கேயும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டபுள். அதனால இங்க டபுள் கவுண்ட் வரும். அதனால இங்க வாக்குப்பதிவு சப்ரஸ் ஆயிடும். இன்னைக்கு அது பேப்பர்ல பாத்தீங்கன்னா, நான் என்னோட யூகம் அதுல கரெக்ட் தான். ஏன்னா அதனால ஒரு அளவு வித்தியாசம் வந்திருக்கு. பட் இது தவிர டெட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுல அதுவும் குறைஞ்சு போயிருக்கு. இதனால என்ன போயிருக்குன்னா, அது ஒரு பேப்பர்ல பார்த்தேன், வாக்குப்பதிவுங்கிறது சென்னையில அதே அளவு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 24 லட்சம் சொல்றாங்க. எக்ஸாக்ட் ஃபிகர் நமக்கு தெரியாது. அது என்ன எழுதிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 24 லட்சம் வாக்கு தான். முன்னையும் அதுதான் பெரிதாச்சு, இப்பவும் அதான் போகுது. ஆனால் 40 லட்சமா இருந்த ஓட்டர் எண்ணிக்கை 28 லட்சமா 12 லட்சம் குறைஞ்சிருக்குன்னா, 40க்கு 12ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30% வித்தியாசம். கண்டிப்பா 30% போலின்னு சொல்ல மாட்டேன், இல்லாத வாக்காளர், டூப்ளிகேட் வாக்காளர்லாம் இருந்திருக்காங்க. அவங்க அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல 24 லட்சம் 40ல 24 லட்சம் போட்டாங்கன்னா அதனோட பெர்சன்டேஜ் என்ன, 28ல 24 போட்டா அதனோட பெர்சன்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா இந்த இது வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நிச்சயமா. அதனால சென்னையை பொறுத்தவரையில வாக்காளர்கள் அதிகமா போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. புது வாக்காளர் போட்டிருப்பாங்க. பழைய வாக்காளர் இருந்தாங்க, அவங்க இறந்தவர்லாம் நீக்கி விட்டாங்க. அப்புறம் வெளியூர்ல இருக்கவங்க எல்லாம் நீக்கி விட்டாங்க. நீக்கி விட்டது குறைஞ்சு போச்சு. புது வாக்காளர்கள் போட்டிருக்காங்க. ஆனா டோட்டல்னு பாத்தீங்கன்னா அதே 24-25 லட்சத்துக்குள்ளதான் நிக்குது. ஆனால் பர்சன்டேஜ் ஜாஸ்தியா தெரியுது. அப்ப இந்த நீங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இதுல ஒரு பெரிய ரோல் பண்ணிருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது. ரோல் தான் பண்றது இல்லைங்க. பர்சன்டேஜ்ல ரோல் பண்றது பெரிய ரோல் இல்ல. சரி, அது நம்ம தப்பு கணக்கு போட்டிருந்தோம். கரெக்ட். அது சரியா கணக்கு பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அதாவது இப்ப நீங்க தப்பா 40 லட்சம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது 28 தான் இருக்குது. அது வெளியில கொண்டாதவர்ல 40 வச்சுதான் நீங்க கணக்கு பண்ணுவீங்க. உண்மையா 28 வச்சு முன்னையும் 24 லட்சம் போட்டாங்க, இப்பவும் 24 லட்சம். ஆனா முன்ன போட்ட 24 லட்சத்துல நீக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் நீக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் போறதுக்கு அப்புறம், இறந்தவர்கள் போறதுக்கு அப்புறம் புதுசா வந்தவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால அந்த லெவல் மெயின்டைன் ஆயிருக்கு. 24 லட்சங்கிற லெவல் மெயின்டைன் ஆயிருக்கு. ஆனா அதுல எல்லாம் பழைய ஓட்டர்னு சொல்ல முடியாது. புது ஓட்டர் வந்திருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. 2021க்கு அப்புறம் 5 வருஷத்துல புதுசா ஓட்டர் வந்திருப்பாங்க இல்லையா? அதனால புதுசா வந்த ஓட்டர்களும் எந்தூசியாஸ்டிக்கா ஓட் பண்ணிருக்காங்க. அதனால அந்த லெவல் அதே தான் இருந்திருக்கு. அதுக்கு மிஞ்சி போகல. நாம நம்ம
ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா போட்டாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 100% போயிருக்கணும். கண்டிப்பா 95 போயிருக்கணும். ஏன்னா புது வாக்காளர் போடுறாங்க, பழைய வாக்காளர் எல்லாரும் போட்டிருக்காங்க. இது டினாமினேஷன் வேற குறைஞ்சு போச்சு. அதனால அது மேல போயிருக்கணும். அவ்வளவு போகல. மற்ற இடத்துல நான் இது பூரா ஸ்டேட் பூரா பாத்தீங்கன்னா புது வாக்காளர் போட்டிருக்காங்க. மொத்தத்துல எவ்வளவு அதிகமா போட்டிருக்காங்கன்னு அதை பார்க்கணும். போன தடவை எத்தனை வாக்காளர் போட்டாங்க பர்சன்டேஜுக்கு, இந்த தடவை எத்தனை போட்டாங்க, அது மோரல்லெஸ் ஈக்குவலா இருக்கா இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கா? அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த வாக்கு சதவீதம் பெரிய அளவில் அதிகரித்திருக்குது, ஒரு வரலாறு காணாத வாக்குப்பதிவு, அந்த மாதிரியான பர்சன்டேஜ் வச்சு பேசினீங்கன்னா அந்த மாதிரி தோணும். பட் அந்த மாதிரி இல்லைன்னு தோணுது. இதுல சரியான கணக்கு முன்னாடி செய்யாதனால பர்சன்டேஜ் குறைவா தோணுச்சு. இப்போ அது சரிபட்டு இருக்கிறதுனால சரியான பர்சன்டேஜ் வந்திருக்கு. இதே நீங்க 2021 செத்து போனவங்க எல்லாம் ரிமூவ் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்ப இருந்த பர்சன்டேஜ் இன்னும் அட்லீஸ்ட் 10% இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா 2021 பூரா இது பூரா இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணது பூரா எல்லாருமே புதுசா போட்டாங்கன்னு இல்ல. இது அது பாதி இதனால தான் இந்த எஃபெக்ட் எஸ்ஐஆர்னால என்னென்ன யாரெல்லாம் ரிமூவ் பண்ணாங்களோ அதனால டினாமினேஷன் சொல்ற இது குறைஞ்சு போச்சு. அதனால பெருசா தெரியுது. ஆனா புது ஓட்டர் எந்தூசியாஸ்டிக்கா போட்டிருக்காங்கிறது நிச்சயமா. இப்போ நிறைவா இப்போ நீங்க இந்த ஒரு பொதுவா ஒரு கருத்து வைக்கிறாங்களா, ஆளும் ஒரு வாக்கு சதவீதம் அதிகரிப்பு கடந்த தேர்தலை விட அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிலை ஒண்ணு. ரெண்டாவது புதிய சக்தி, அதெல்லாம் ஒரு தீரிங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைகள்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஷார்ட் இன் த டார்க்னு சொல்றோம் இல்லையா, சும்மா அவங்க பேப்பரை வைப்பறதுக்கு இப்படி அப்படி சொல்லுவாங்க. ஒரு விதத்தை இப்படி சொல்லலாம், ஆளுங்கட்சிக்கு எதிரான அலைன்னு சொல்லலாம். இன்னொரு என்ன சொல்லலாம்னா புதுசா ஒரு வேட்பாளர் வந்திருக்காரு அவருக்காக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இன்னொரு என்ன சொல்லலாம், ஆளுங்கட்சி நல்லா பண்ணிருக்கிறதுனால அவங்களுக்காக நிறைய போட்டிருக்கான்னு சொல்லலாம். இது எதுன்னு 4ஆம் தேதி தான் தெரியும். மிக்க நன்றி தினமணி சார்பாக. மிக்க நன்றி உங்களுடைய கருத்து. மிக்க நன்றி.